மலேசியாவின் மிகப்பெரிய கேளிக்கை விடுதி ஜென்டிங் ஐலாண்டு கூட சொல்லலாம். இந்த ஐலாண்டு வந்து 6000 அடி உயரத்தில் மலைப்பாங்கான இடத்துல மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கேளிக்கை விடுதி 3 விதமாக இருக்குது. ஒன்று க்ளோஸ்டு, அதாவது ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க், கேம்ஸ் எல்லாம் இருக்குது. வெளிப்பக்கமாக இப்போ பார்க்குறோமே, இது வந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க். 3வது வந்து வாட்டர் தீம் பார்க். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஹோட்டல்ஸ், நட்சத்திர ஹோட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த ஜென்டிங் ஐலாண்டு. இந்த ஜென்டிங் ஐலாண்டு கோலாலம்பூர்லேருந்து 58 கிலோமீட்டர் தூரம் நம்ம மலை மேலே பயணம் பண்ணி போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் தரையில் போகிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு மலையில் பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் உயரமான இடம். ஐலன்னா HIGHI, உயரமான பகுதின்னு அர்த்தம். இந்த இடம் வந்து 1965 இந்த ஐலாண்டை வந்து நிர்மாணம் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10,466 ரூம்ஸ் இருக்கக்கூடிய 7 ஸ்டார் ஹோட்டல்கள் இங்கே இருக்குது. அதில் கேம் கோசம் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கேம்ஸ் ஆடுறதுக்கோசமே வந்து இடம்லாம் ஒதுக்கி இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வேர்ல்டு பிளாசா, ஸ்கை அவென்யூ, ஸ்கை ட்ரோபோலிஸ் இன்டோர் தீம் பார்க், ஜென்டிங் ஸ்கை வேர்ல்ட்ஸ், ஜென்டிங் ப்ரீமியம் அவுட்லெட்ஸ், இது போல் தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு பேர் வைக்கிறோம்ல, அது போல் இதெல்லாம் வந்து நிறைய இடம்லாம் இருக்குது இங்கே. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நல்ல வசதி படைத்தவங்க, வசதியானவங்க, அவங்களாம் வந்து கேம் சென்டர், அதாவது மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட பர்மிட்டட் கேம்பிளிங் சென்டர் வந்து அது கேசினோலாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தனியான இந்த மலைப்பகுதியில் இருக்குது. அதனால் வந்து நல்ல வசதி படைத்தவங்க, கேம் ஆடுறவங்க, கேம்பிளிங் ஆடுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 10,000 ஹோட்டல் ரூம் இருக்கிறதால அங்கங்கே தங்கி இந்த இடத்துல வந்து கேம் ஆடுறது, கேம்பிளிங் ஆடுறது, நல்ல ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குன்னாக்கா பர்கர் லாப்ஸ்டர், கேப்ஸ் ரிச்சார்ட், காபி டெரஸ், லா பிளஸ்டா 18, எல்டிடியூட், மலேசியன் ஃபுட் ஸ்ட்ரீட், மோட்டோரினோ, தி ஆலிவ், இது போல் ஹோட்டல்கள் வேறு தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். இந்த ஹோட்டல்கள் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. இந்த தீம் பார்க்கு 3 தீம் பார்க் இருக்குது. இன்டோர், அவுட்டோர், வாட்டர் தீம் பார்க், இது போல் இருக்கிறதால. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரோப் கார் மூலமாக 3.38 கிலோமீட்டர் ரோப் காரில் நம்ம பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம். ஒன்று இல்லை, இந்த 3.38 கிலோமீட்டர் ரோடு வழியாக, தரை வழியாக நம்ம பயணம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஏர்பின் பெண்டெல்லாம் சொல்லுவாங்களா, அது போலலாம் பண்ணி போகலாம். அது போகக்கூடிய வழியில் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சீனரிஸ் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே எக்கச்சக்கமான ஒரு இடம்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பேரே வந்து ரிசர்ச் வேர்ல்ட் ஜென்டிங்ன்றது தான் வந்து இந்த இடத்துக்கு பேர். ரிசர்ச் வேர்ல்ட் ஜென்டிங் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் பேர் இதுதான். இதனுடைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துட்டு நம்ம நேராக அங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா பார்க்கிங் ஏரியா. நம்ம வந்து பஸ்ஸில் வந்திருக்கோம். பஸ்ஸு இங்கே வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய 4வது மாடியில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கிருந்து ரோப் கார் மூலமாக 3.38 கிலோமீட்டருக்கு ரோப் காரில் போக போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து பனி மூட்டம். மேக கூட்டத்துக்கு நடுவில் 6000 அடி உயரத்தில் பனி மூட்டத்தில் ஒன்றுமே தெரியல. எதிர்க்கிறக்க நம்ம உத்து பார்த்தா கொஞ்சம் தெரியுது, அவ்வளோதான். ஏறக்குறைய இது பார்த்திங்கன்னா மணி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. மணி 11, 12 தான் இருக்கும். இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இது போல் இருக்குது.
பனி எப்படி இருக்கு போகிற, மழையும் கிடையாது, வெறும் பனி மூட்டம் தான். அந்த பனி மூட்டத்தில் நம்ம வந்து இப்போது பார்க்கிங் கோசம் நம்ம வெயிட் பண்ணுறோம். பார்க்கிங் முடிஞ்ச பிறகு டிக்கெட் வாங்கணும். அந்த ஜென்டிங் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு 4வது மாடியில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து 3.38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த இன்டோர் தீம் பார்க் அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவுட்டோர் பார்க்கு வாட்டர் பார்க்லாம் பார்க்கணுங்கன்னா மொத்தம் 2 நாள் ஆகும் போல இருக்குது. அதனால் நம்ம இப்போ பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள், 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இப்போது பார்க்கிங்கில் இறங்கி அங்கே வெயிட்டிங் ஹால் வச்சுருக்காங்க கீழே. இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து எல்லோரும் வந்து மதிய உணவு ஏற்கனவே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம அடையார் ஆனந்த பவனில் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து தண்ணி வசதியெல்லாம் இருக்குது, வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக இங்கே வந்து ஏசி ஃபேன் எதுவுமே வேண்டாம், குழு 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 குழுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம மேகத்துக்கு நடுவில் நம்ம இருக்கோம், நம்ம மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை முடிச்சிட்ட பிறகு மேலே டிக்கெட் மொத்தமாக இங்கே வந்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது, எல்லாமே வந்து கார்டு இல்லை ஜிபே இது போல தான். அதனால் நம்ம கைடு வந்து அதுக்குரிய ஏற்பாடு பண்ணிட்டார், பணம்லாம் கலெக்ஷன் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கின்னு வந்த பிறகு இப்போ 4வது மாடிக்கு நம்ம மேலே போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மால்குள்ளே நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே சாக்லேட் கடையிலேருந்து கிளாத் கடையிலேருந்து எல்லாமே ஒரிஜினல் தான் கிடைக்குமா. இந்த ஜென்டிங் ஐலாண்டை பொறுத்தவரை டூப்ளிகேட்டுன்ற பேரே கிடையாது, எல்லாம் ஒரிஜினலாக இருக்கும், நல்ல தரமானதாக இருக்கும், எல்லாம் கம்பெனி ஐட்டமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த மாடிக்கு போயிட்டு இருக்கோம், 4வது மாடிக்கு. அங்கே தான் வந்து நம்ம ரோப் கார் மூலமாக அந்த ஜென்டிங் ஐலாண்டுக்கு நம்ம போக வேண்டி இருக்கோம். இங்கே இருக்கிற எஸ்கலேட்டர்லாம் வந்து நல்ல ஸ்பீடாகவே போயிடுது, ரொம்ப குயிக்காக போயிடுது. ஜுவல்லரி ஷாப்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு வழியாக 4வது மாடிக்கு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் போயிட்டு லைனில் நின்று அவங்கவுங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ரோப் காரில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு ரோப் காருக்கு குறைஞ்சது ஒரு 6 பேர், 6 பேர் அனுப்புகிறாங்க. அதுக்கு தகுந்தபடி அவங்க வெயிட் பண்ணி போகணும். இங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு இதன் பிறகு அங்கே போனோம்னா பஞ்ச் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு ரோப் காருக்கு போக வேண்டியது தான். கூட்டம் வந்து மீடியமாக இருக்குது.
நாம் இப்போ இருக்கிறது வந்து 4வது மாடி, தரைத்தளத்திலேருந்து மேலே வந்து 4வது மாடியில் வந்து அங்கேருந்து தான் வந்து நாம் இப்போ போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து நம்ம கீழே பார்க்குறோம். 4வது மாடியிலேருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தா என்ன மாதிரி தெரியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம மால்லாம் பார்க்குறோம் அதே போல தான். நம்ம இப்போ ரோப் கார் வந்து இறங்கியாச்சு. ரோப் கார்லேருந்து வந்து ஜென்டிங் ஐலாண்டில் இறங்கியாச்சு. இதுவும் 4வது மாடியில் தான் வந்து இறங்குது. நாம் வந்து இருக்கக்கூடிய தீம் பார்க் வந்து கவர்டு தீம் பார்க் 3 இருக்குன்னு சொன்னோம். ஸ்கைட்ரோபோலிஸ் இன்டோர் தீம் பார்க், இதுதான் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம 4வது மாடியிலேருந்து கீழே 1வது மாடி வரைக்கும் நம்ம போகலாம். அங்கெல்லாம் நிறைய மால், ஒரு இதுலேயும் ஒரு இது இருக்குது. கிளாத் செக்ஷனு, அசசரிஸ், இதுதான் நம்ம மாலில் என்னென்ன கிடைக்குமோ அது போலாம் இருக்குது. 3வது கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா 2வது மாடியில் போனீங்கன்னாக்கா ஒன்லி கேம்ஸ், எக்கச்சக்கமான கேம்ஸ். நம்ம இதுலாம் எக்ஸிபிஷன்லாம் பார்ப்போம், ஒரு கேம்லாம் தனித்தனியாக இருக்கும். அதை விட பல மடங்கு இருக்கக்கூடிய ஒரு கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதையும் தாண்டி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேசினோ சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கேம்பிளிங் சென்டர் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கேம்பிளிங், திடீர்னு ஆடிட்டே இருக்காங்க, போகிறாங்க. பக்கத்தில் ஒரு ஏடிஎம் பேங்க் கவுண்டர் மாதிரி இருக்குது. பணத்தை வாங்கிட்டு வராங்க, ஆடுறாங்க, போகிறாங்க. அது ஒரே பரபரப்பாக இருக்குது அந்த இடம்லாம். அந்த இடத்தையும் பார்க்கலாம். இதுதான் நம்ம கீழே இறங்கக்கூடிய இடம். மேலேருந்து 4வது மாடியிலேருந்து கீழே பார்க்குறோம். இது 4வது மாடி. ஒரு ஃப்ளோராக போகிறதுக்கு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க, லிஃப்ட் வச்சுருக்காங்க. அது வழியாக இறங்கி போகலாம். 4வது மாடியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல், சாப்பாடு வசதியெல்லாம் 4வது மாடியில் இருக்குது. ஜுவல்லரி ஷாப்பு, கிளாத் ஷாப்பு எல்லாம் ஒரிஜினல் கிடைக்கிற மாதிரி. எலக்ட்ரானிக் ஷாப்பு, கேம் சென்டர், கேசினோ, கேம்பிளிங் சென்டர், இது எல்லாமே இருக்குது. இந்த தீம் பார்க்குக்கு வெளியில் தான் வந்து ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. நாம் சொல்லியிருக்கேன்ல 7 ஹோட்டல்ஸ் இருக்குது. 10,400 466 ரூம்ஸ் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கணக்குப்படி அது இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் தங்கலாம் பாருங்க. இங்கே வந்து தங்கிட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்து, இல்லை ஒரு ஜோடியாக வந்து தங்கிட்டு இங்கேயே நல்லா ஒரு பொழுதுபோக்கிட்டு போகக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்சு, பேங்க்கு, அதனுடைய கவுண்டர்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. நம்ம ஒரு மாடியாக இறங்கி வந்து
இப்போ 2வது மாடிக்கு வரோம். அங்கே தான் வந்து கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பார்க்குற மாதிரி ஒரு கேம் சென்டர். இதோ பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா டிவி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, பசங்களுக்கான கேமு, பெரியவங்களுக்கான கேம்ஸு நிறைய இருக்குது. நமக்கு பணம் வச்சுட்டு நம்ம போயிட்டு சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியது தான். இதை ஒரு ரவுண்டு நம்ம பார்க்கலாம். நாம் இருக்கிறது இப்போ 2வது மாடி. இதுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரு. அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் சென்டர் தான், மார்க்கெட்டிங் சென்டர் தான். இது வந்து ஸ்கைட்ரோபோலிஸ் இன்டோர் தீம் பார்க், அதுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அவுட்டரில் இருக்கக்கூடிய தீம் பார்க், வாட்டர் தீம் பார்க் வந்து நம்ம கவர் பண்ணலை. இது போல் ஒரு கேம்ஸ் கடைங்க நிறைய இருக்குது, எதிர்க்க வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டோராலாம் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன். அதே போல் மேலே ஹைட்டாக போயிட்டு பொத்துன்னு கீழே வந்து இறங்குது, அது போல் கேம்ஸ் ஒரு இடத்துல இருக்குது. இங்கே ஏதோ லைனாக அடுக்கி வச்சுட்டு அதை ஒரே டைமில் ஒரு பாலால் அடித்து மொத்தத்தையும் கீழே தட்டாக்கா அவங்க ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அது போல் கேம்ஸ் இருக்குது. அடிக்கிறார், ஒருத்தர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ பணம் கட்டி அந்த பால் வாங்கிட்டாரு, இப்போ அடிக்கிறார் பாருங்க. ரெண்டு நின்றுச்சு, பாக்கியெல்லாம் விழுந்துடுச்சு. அந்த செகண்ட் சான்ஸில் அந்த ரெண்டையும் அடிக்கலை, அதனால் அவர் அவுட்டு. ரெண்டு அட்டம்ப்டில் மொத்தத்தையும் கீழே தள்ளிடணும். அது போல் ஒரு கேம் போல் இருக்காது. அவர் மறுபடியும் பணம் கட்டிட்டு ஒரு அடிச்சார். அது போலலாம் வந்து ஆடுறாங்க. இது ஒரு சில கேம்ஸு. மேலே ஏறி உக்காந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் போல் இருக்குது. இதில் சுற்றுது. நம்ம ஊரில் ரங்கராட்டினம் மாதிரி இங்கெல்லாம் விதவிதமாக அதை வச்சுருக்காங்க. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும்.
அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இப்போ லைனாக ஏறக்குறைய ஒரு 50-60 கேம் சென்டர் இது போல் வச்சுருக்காங்க. இது அடித்தாக ப்ரைஸு, அது போல் நிறைய பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. இது குட்டி குட்டியாக ஒரு வாத்து தண்ணியில் போயிட்டே இருக்குது. ஒரு கரண்டி ஒன்று தராங்க. ஒரே டைமில் வந்து 5 வாத்து அந்த எடுக்கணுமா. அவங்க சின்னதாக ஒரு நெட்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது எடுத்தாச்சு, அதை நீளமாக வச்சுருக்காங்க பாரு, ஒரு கம்பி அதில் இருக்குது. ஒரு டைம் எடுக்கும்போது 5 எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா அவங்க வின்னு. இப்படிலாம் ஒரு கேம் வச்சுருக்காங்க. அது எடுத்தாக 2 வருது, இல்லை 3 வருது, 5 வரமாட்டேங்குது. இப்படிலாம் ஒரு கேம் வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே பால்லாம் தூக்கி போட்டால் உள்ளே உட்காரணும், வெளியில் விழக்கூடாது. இப்படி ஒரு கேமு நிறைய. இது வந்து விதவிதமாக ஒரு கேம்ஸ். இதெல்லாம் சைனாவில் தான் இது போல் கேம்ஸ் அதிகமாக இருக்குமா. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தா சைனாவை சேர்ந்தவங்க தான் நிறைய இந்த கம்பெனி இதெல்லாம் வச்சுருக்காங்க. சைனீஸாக இந்த கேம்ஸ் கடையெல்லாம் நடத்துகிறாங்க நிறைய. நாம் இப்போ 2வது மாடியில் இருக்கோம். 4வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து 2வது மாடியில் கேம் சென்டரில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஜென்டிங் ஐலாண்ட் என்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிர்வாகத்துக்கு கீழே இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த கடையெல்லாம் வாடகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க. பட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக ஜென்டிங் ஐலாண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், மலேசியா, அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. டோரா மாதிரி ஒரு வீல் சுற்றிட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரே சத்தம் தான் வருது. அதில் போகிறவங்க எல்லாம் ஒவ்வொன்று கத்திட்டு இருக்காங்க. இது தலைகீழாக போகிறது. இது நேராக போகுது, தலைகீழாக போகுது. அது போல் ஒரு இது கேம் போல் இருக்குது. பாருங்கள், அந்த இது கடகடன்னு எங்கேயோ போகுது. திடீர்னு தலைகீழாக போகுது, திடீர்னு நேராக போகுது. இது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஜனங்கள்லாம் போட்டு நல்லா லாக் பண்ணி அனுப்பிடுறாங்க.
இது ஒரு கேம் இது. மேலே வந்து நல்ல லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் சம்மந்தமான படம்லாம் வந்து ஸ்லைடு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு கடைக்கு நேராக ஒரு ஸ்லைடு மேலே போட்டு இருக்காங்க. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா சைனாவிலேயே எழுதி வச்சுருக்காங்க லாங்குவேஜ். பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் காரில் போவாங்க. ஒரு காரோட ஒரு காரு இடிக்காமல் போகலாம். இந்த கேமில் நம்ம பார்த்துருப்போம். இது இங்கேயும் இருக்குது. இந்த ஒரு பைக் மாதிரி ஒன்று ஏறி உக்காந்துட்டு 2 கையை வச்சுட்டு கேம்ஸ்லாம் ஆடுவாங்க. அது போல் கேம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சில டைமில் பணமாக வந்து கொட்டும், காயின் மாதிரி கொட்டும். நம்ம ஒரு காயின் போட்டோம்னா அதை வின் பண்ணிட்டோம்னா ஒரு 10 காயின் வந்து கீழே வந்து விடும். அது போல் கேம்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில டைமில் ஒன்றுமே விழாது, நம்ம போட்ட காயின் எல்லாம் உள்ளே போயிடும். அது போல் கேம்ஸ்லாம் கூட கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. இது குழந்தைகளுக்கான பகுதி. இந்த பகுதியில் குட்டி ட்ரெயின் மாதிரி ஒன்று போகுது. அதில் பசங்க சுற்றி சுற்றி வந்து விளையாடலாம். அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து மூவிங்கில் இருக்குது. மோட்டார் மூலமாக வந்து வாய் திறக்கிறது, மூடுறது, சவுண்டு கொடுக்கறது, அது போலலாம் வச்சுருக்காங்க. தலையாட்டிகிட்டே இருக்கு பாருங்கள் டைனோசர். அந்த குட்டி ட்ரெயின் வருது. பசங்கள்லாம் அதில் ஜாலியாக வராங்க.
இது ஒரு கேம் சென்டர். இங்கே தான் அந்த மேலே ஏறி உக்காந்துட்டு காயின் போட்டு விளையாடக்கூடிய ஒரு இடம். வின் ஆகிட்டாக்க நிறைய காயின் வந்து வெளியில் வருது. ஏறக்குறைய நம்ம வந்து இந்த ஜென்டிங் ஐலாண்டில் 2வது மாடியில் இருக்கக்கூடிய கேம் சென்டர்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். ஏற்கனவே வந்து மேலே 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். 4th ஃப்ளோரில் வந்து சாப்பாடு தான், அந்த ஊர் சாப்பாடெல்லாம் இருக்குது. சைனா சாப்பாடு நிறைய இருக்குது, நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இதுதான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேம். இப்போ நம்ம திரும்பி வரக்கூடிய வழியில் தான் நம்ம இதை பார்க்குறோம். இது வெளியில் இருக்கக்கூடிய தீம் பார்க். இது ரொம்ப தூரம், ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்குது இந்த தீம் பார்க்கு. இது இல்லாமல் வாட்டர் தீம் பார்க், அதாவது வாட்டர்னாக்கா ஒரு வளையம் குழா மாதிரி ஒன்று இருக்கும். அதில் மேலே ஏறி வளைஞ்சி 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 ஒரு 500 மீட்டர் 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி கீழே போயிட்டு இறங்குவாங்க. அது போல் கேம்லாம் இருக்குது. அது வாட்டர் தீம் பார்க். அது அங்கேயும் நம்ம பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ அங்கே கவர் பண்ணல. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் ஜென்டிங் ஐலாண்ட்லேருந்து. இதுதான் வந்து வரக்கூடிய வழியில் நம்ம பார்த்துருக்கோம். போகும்போது ஒரே பனி மூட்டமாக இருந்ததால் நம்மளால் எதையுமே சரியாக எடுக்க முடியல. இப்போ ஓரளவு கிளியராக இருக்குது. அது இல்லாமல் நான் போகக்கூடிய ஒரு அந்த கேபிள் காரில் முன்னாடி ஒரு இடம் காலியாக இருந்தது, அதனால் வந்து நம்ம இதை எடுக்க முடியுது. கீழே தெரியுதெல்லாம் ஓட்டர் தான், அங்கங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு கார் மூலமாக பஸ்ஸு வருதா தெரில. கார் மூலமாக வரும்போது எந்தெந்த ஹோட்டல் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு தங்கிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த தீம் பார்க்குக்கு வந்து அங்கங்கே டைம் செலவு பண்ணிட்டு போகலாம். சுற்றி மலைப்பகுதி தான் இந்த ஏரியா. முழுக்க என்டர்டைன்மெண்ட் ஆன ஏரியா. பணம் நிறைய செலவு பண்ணலாம், எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணலாம். அதுபோல் அம்சங்கள்லாம் இங்கே இருக்குது. நடுவில் இந்த ஸ்டேஷன்லாம் கூட இருக்குது. அங்கே இறங்குறவங்க மட்டும் அங்கே இறங்குவாங்க போல இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் 3.38 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூரம். உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக அப்படியே மேலே ஏறுது. இதுதான் வந்து கார்லாம் வரக்கூடிய ஒரு வழி. கார் பஸ் இதெல்லாம் வந்து போயிட்டு அந்த ஜென்டிங் ஐலாண்டு வரலும் போகிறதுக்கு ஒரு தரமான ரோடு வச்சுருக்காங்க. பட்டு நம்ம டூரிஸ்ட்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோப் கார் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கோம். அந்த ஜென்டிங் ஐலாண்டு பார்த்து முடித்தாச்சு, அது எப்படி இருக்குன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி வந்து நம்மளுடைய தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரோம். அங்கே பக்கத்திலே வந்து கோட்டு மலை விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மலேசியா சுற்றுலாவை நம்ம நிறைவு செய்கிறோம்.
இதுதான் வந்து கோட்டுமலை விநாயகர். இது பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டு, டெய்லி அபிஷேகம் அவங்கவுங்க வந்து புக் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விநாயகர், கோட்டுமலை விநாயகர் சொல்லிட்டு கோட்டுமலை விநாயகர் சொல்கிறாங்க. இவரை பார்க்குறதுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. வெளியில் ரோட்டில் நின்று பார்த்தாலே அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. சின்ன கோயில் தான், பட் அந்த மாலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலையாக போட்டு நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்க. அன்னதானம் வேறு பண்ணுறாங்க. இந்த கோயிலை ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் எதிர்க்க தான் இது இருக்குது. இது பக்கத்தில் தான் ஹோட்டல் ரமடா கோர், அந்த ஹோட்டல் இருக்குது. நம்ம ரமடா கோரில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்கிறதால இவரை வணங்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தோம். மறுபடியும் நம்ம வரும்போது இவரை வணங்கி இவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று நம்ம சென்னை திரும்புகிறோம். சங்க அபிஷேகத்துக்கு வச்சுருக்காங்க. யார் யார் வராங்களோ அவங்கள லைனில் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு சங்கு கொடுத்துட்றாங்க. அதை கொண்டு போய் அவங்கவுங்க அபிஷேகம் பண்ணலாம். அது ஒரு குடுப்பினை தான். நெய் தீபம் ஏற்றுறவங்க இங்கே அந்த யாக குண்டத்து மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. இது ஒரு வழக்கமாக இருக்குது அவங்களுக்கு. இது வந்து கடை, பூஜை கடை. நம்ம தமிழில் தான் நல்லா பேசுகிறாரு. இங்கே இருக்கிற பூ மாலையெல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரோடு பக்கத்தில் நிறைய பூ கடைங்க இருக்குது. இங்கே தான் நிறைய கடைங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப 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 பழமை வாய்ந்த ஒரு விநாயகர். வெளியில் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரிகிறார் பாருங்கள். பிளாட்பாரத்துலேருந்து நிறைய பேர் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. அந்தளவு விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு விநாயகர். ஆனால் இவர்கிட்ட ஒரு பூஜைக்கு புக் பண்ணோம்னா வருஷக்கணக்கில் வெயிட்டிங்கில் இருந்து தான் வந்து நம்ம அபிஷேகம் புக் பண்ணோம்னா அவ்வளோ நாளாகும் சொல்கிறாங்க. இந்த கோட்டுமலை விநாயகர்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு அவருடைய அருள் பெற்று நம்ம சென்னைக்கு திரும்பிட்டோம். தேங்க்யூ மலேசியா.